அதில் 1967 August 27 I landed in America. Now I went with $7 in my pocket. $7 $7 அதுதான் கொடுப்பாங்க. ஆனாக்க டியூஷனுக்கு வேண்டியதெல்லாம் $52,000 கவர்மெண்ட் இந்தியா சாங்ஷன்டு. அது தனி, அதுக்கு பேர் இது எக்ஸ்போர்ட் லைசன்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லைசன்ஸ் ஃபார் எஜுகேஷன். பட் எனக்கு வந்து கொடுத்தது யாருக்கு, எனக்கு மட்டும் யார் போனாலும் அப்போ $1 மதிப்பு என்னன்னா ₹4.75 அப்போ. ஸோ $7 கொடுத்தாங்க. ஸோ நான் போய் பிட்ஸ்பர்கில் போய் இறங்குறேன். கையில் ₹30 இருக்குது. இறங்குறோடனே என்னை வந்து ரிசீவ் பண்ணுறவங்க வெயிட் பண்ணிட்டு என் ஃப்ளைட் லேட் ஆகணுன்னே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ ஆல் நைட் ஐ ஸ்டேட் அட் தி ஏர்போர்ட் அண்ட் ஐ ஒன்லி ட்ராங்க் வாட்டர். ஐ டிடன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் த டாலர். பிகாஸ் $7 தான் எனக்கு புது கண்ட்ரி. அப்போ நான் போகிறப்பெல்லாம் இப்போ மாதிரி ஆளுங்க இல்லை. அப்போ ஒரு 500-600 பேர் தான் இருப்பாங்க அமெரிக்காவில், இந்தியன்ஸ், வெரி ஃபியூ. 1967 அந்த காலத்தில் அமெரிக்கன் தே கேம் அண்ட் ரிசீவ்டு மீ, டுக் ஹிம் அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறம் தான் லைஃப் ஆரம்பித்தது. ஐ டிட் மை பிஹெச்டி அங்கே 4 வருஷம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் என்னுடைய பாஸ் ப்ரொஃபஸர் சி பிகேம் இது நிக்சனுக்கு எக்கனாமிக் அட்வைஸாக வந்துட்டாங்க அந்த அம்மா. வந்தவுடனே என்னைய அங்கே கூட, நான் அவளுடைய அசிஸ்டன்ட் நான். ஸோ வந்துடுங்க, நான் வந்து சரி வரமானேன். பட் மறுநாள் வந்து எஃபிஐலாம் வந்து என்னை டெஸ்ட் இது பண்ணாங்க, என்கொயரி பண்ணாங்க. எதுக்குன்னு கேட்டேன். உனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறேன்னு. நான் முடியாது. அந்த அம்மாட்ட போய், இல்லை நான் வந்து ஐ வாண்ட் டு கோ டு இந்தியா, ஐ வில் நாட் பிகம் அ இந்தியன் சிட்டிசன், அமெரிக்கன் சிட்டிசன். அவள் ஜூயிஷ் லேடி. அவங்க ஃபாதர் தான் கம்ப்யூட்டர் ஆரம்பித்தது, கம்ப்யூட்டர்னு கண்டுபிடிச்சது. ஸோ சொன்னால், இஃப் யூ வாண்ட் டு கோ பேக் டு இந்தியா அண்ட் யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் யுவர் சிட்டிசன்ஷிப், வெரி குட் அப்படின்னு அவங்க வாஷிங்டன்லேயே ஒரு ப்ரொஃபஸர் ஜாப் வாங்கி கொடுத்துட்டு, அது ஒரு லேண்ட்மார்க்.